உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டியது மிக முக்கியமான வீடு எது தெரியுமா? 7ஆம் வீடு. ஸோ துலாம். ஸோ 7ஆம் வீடு வந்து துலா ராசியை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ அந்த வீடை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும், பார்ட்னர்ஷிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீட்டில் இந்த வீடியோவில் இந்த வீட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொது பலன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கிரக சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களில் சற்றே மாறுதல்கள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வளர்ச்சிக்கு ரொம்பவே பயன்படும். மேரேஜ் மேட்சிங் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ, திருமண பொருத்தத்துக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோ. நீங்கள் ஒரு கான்செப்டில் பார்த்துட்ருப்பீங்க, தோஷம், ராகு கேது, செவ்வாய் அப்படின்னு பார்த்துட்ருப்பீங்க, பொருத்தம் பார்த்துட்ருப்பீங்க, நட்சத்திர பொருத்தம் பார்ப்பீங்க. பட் இது அதை விட கொஞ்சம் மாறுபட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 12 பாவங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய திருமணத்துக்கு மிக முக்கியமான வீடு வந்து 10ஆம் வீட்டில் அமர்ந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 10ஆம் வீடு அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 10ஆம் வீடு அப்படின்றது கரியர், உங்களோட வேலை, தொழில், அதுக்கப்புறம் உங்களுடைய பப்ளிக் இமேஜ். ஸோ எப்படி வந்து வெளி உலக மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வீடு. கேந்திர வீடுகளில் 10, அதாவது 1 கேந்திர வீடுகள் 1, 4, 7, 10. ஸோ இந்த 4 வீடுகளுமே மிகவும் முக்கியம். அதில் இந்த 10ஆம் வீடு மிக மிக முக்கியம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வீடும் கூட. அப்போ இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா தொழிலில் ஒரு பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா 7ன்றது கேந்திர வீடு. ஒரு கேந்திர வீடு இன்னொரு கேந்திர வீட்டில் போய் அமரும்போது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கரியரில் நிறைய சேஞ்சஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம். ஏன்னா உங்களோட கரியர் தான் உங்களோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும். புரியுதுங்களா? நீங்கள் செய்கிற வேலை தான் உங்கள் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஈவன் நீங்கள் ஜாப் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் மேரேஜ். சரிங்களா? ஸோ ப்ரமோஷன்ஸ்க்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 7 கூடியவன் 10ல் போய் அமர்வது அப்படின்றது, அதுவும் திருமணத்துக்கு பிறகு இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 7 கூடியவன் 10ல் போய் அமரும்போது 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் அமர்றது அப்படின்றது சிறப்பு. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும்னா, நீங்கள் கடக லக்னத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லக்னாதிபதி கடகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு 7ஆம் வீடு எதுவாக வரும்? சனியோட வீடு, மகரம் இல்லையா? ஸோ இப்போ அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 7ஆம் அதிபதி மேஷத்தில், சனி நீச்சம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா இது 7ஆம் அதிபதி சனி போய் மகரத்தில் போய் நீச்சமாக இருக்காரே, நல்ல பலன் செய்வாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நல்ல பலன் செய்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சனி வந்து 10ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான். ஏன்னா மகர கும்ப வீடுகளுக்கு அதிபதி அவர் தான். அவரே போய் 10ஆம் வீட்டில் போய் அமரும்போது நிச்சயமாக திருமணத்துக்கு பிறகு வந்து கரியரில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவார். லாங் லாஸ்டிங்கான ஒரு கரியர் கொடுப்பாரு. எப்படின்னா, நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு கரியரை மாற்றிட்டு இருப்பீங்க. அதாவது ஸ்டேபிளாக, அதாவது நிலையாக ஒரு இடத்துல இருந்திருக்க முடியாது. ஆனால் மேரேஜ் ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் நிலையாக ஒரே இடத்துல நீங்கள் இருந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகளை இந்த இடத்துலேருந்து சனி வந்து ஏற்படுத்துவார். பிகாஸ் சக்ஸஸ், ஒரு கேந்திரம் இன்னொரு கேந்திர வீடுக்கு போகுது, அதுவும் 4 வீடுகள் தள்ளி. பாவம் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மகரம் என்பதை நீங்கள் ஒன்றா வச்சிங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ 4 வீடுகள் தள்ளி போகிறதுனால திருமணத்துக்கு பிறகு வந்து கரியரில் வந்து பெரிய சக்ஸஸை வந்து இது வந்து எடுத்துகிட்டு கொடுக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க. 2 பேருமே வெவ்வேறு கரியராக இருந்தாலும் கூட ஒரு சேம் டீமாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இங்கே சனி நீங்கள் யோசிக்கலாம், கடக லக்னத்துக்கு சனி இங்கே வந்து நீசமடைகிறாரே, நம்மளால் வந்து பொருளாதாரத்துலேயும் இல்லை, நம்மளோட வளர்ச்சியிலையும் இல்லை, நம்ம வந்து தொழிலையும் ஒன்றா கணவன் மனைவி ஒன்றா இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒன்றா இருக்க முடியும். ஏன்னா சனினாலே என்ன ஒரு டீமாக தான் வந்து உங்களை இது பண்ண சொல்லுவார். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த மட்டும் கடகத்துக்கு சனி போய் 10ஆம் இடத்துல நீசமாகி அதுவும் 10ஆம் இடத்துல அமர்வது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீன லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மீன லக்னத்துக்கு 7 கூடியவன் யாரா வராரு? புதன், கன்னி. ஸோ இந்த வீட்டோட அதிபதி யாரு? கன்னி, புதன். ஸோ இப்போ இந்த புதன் 10ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தனுசு வந்து 10ஆம் வீடு அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருவாங்க ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்னர் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே புதன் வந்து 10ஆம் இடத்துல போய் அமர்றாரு. இல்லை வந்து கணவனோ மனைவியோ ரொம்ப வந்து ஆன்மீகத்திலையோ இல்லை வந்து கோயில் சேவையோ எதுலையுமே ஈடுபாடு திருமணத்துக்கு முன்னாடி இருந்திருக்காது. பட் ஒன்ஸ் மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆனதுக்கு அப்புறமா இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப வந்து ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. ரொம்ப நிறைய அவங்க ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸில் இல்லை அவங்களோட அதாவது அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே வந்து திருமணத்துக்கு அப்புறமா வந்து நிறையவே வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் செக்டார்லேருந்து வரலாம், சரிங்களா? அட்வைசிங், லா ஃபீல்ட்ஸு, லாயர், அந்த மாதிரி ஏதாவது வந்து குரு சார்ந்த துறையில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எனர்ஜி பார்த்தீங்கன்னா புதன் ப்ளஸ் குருவோட எனர்ஜி வந்து இங்கே அதிகப்படியாக இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்ட்னர் வந்து வரலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பார்ட்னரும் வருவாங்க, சரிங்களா? ஸோ உங்களை வந்து ஒரு கைடாக வழி நடத்தக்கூடிய ஒரு பார்ட்னர் வந்து வருவாங்க. அதே மாதிரி வந்து மதத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. மதவாதிகள்னு சொல்லுவாங்களா, மதத்தை ஓகே நான் இதுதான் அப்படின்னா என்னோட இதில் இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க, பார்த்தீங்களா? நாங்கள் எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணார், இல்லை எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ரிலீஜியஸான ஒரு விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோம்னா 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் போய் அமர்றாரோ, நல்லா கேட்டுக்கோங்க, 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் போய் அமர்றாரோ அதுக்கு உண்டான அந்த உடைய தீமோ இல்லை எனர்ஜியோ நீங்கள் அதிகமாக அந்த இடத்துல வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்? ஸோ இப்போ இந்த 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தால் 7 அப்படின்றது உங்கள் திருமண வாழ்க்கை, 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம், புரியுதுங்களா? உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய அபிலாஷைகள், என்ன ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா வராதா? ஏன்னா 10ன்றது வேலை, 11ஆம் பாவம்ன்றது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சொல்லக்கூடிய ஒரு வீடு, புரியுதுங்களா? அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்க்கிள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம். அப்போது ஒரு ஏழாம் அதிபதி இதுதான் லக்னம் என்ன வச்சுக்கோங்க. லக்னம் வந்து மேஷம் இருக்குது. ஒரு 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் போய் அமரும்போது, கும்பத்தில் போய் அமரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க, புரியுதுங்களா? ஸோ ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருப்பாங்க வரக்கூடிய பார்ட்னர் கிட்ட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் கிட்ட வந்து பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம். ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே மாதிரி பெண்ணாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் இதுதான். பட் இட்ஸ் எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட். இது ஒரு எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட். எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் அது அட் த சேம் டைம் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். அது ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்து. இப்போ சுக்கிரன், ராகு இதெல்லாம் போயிட்டு 11ஆம் இடத்தை சம்மந்தப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்ன்ற வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட லக்னாதிபதி, அதாவது இந்த லக்னத்துக்கு 7 கூடியவன் யாரு? புதன். இப்போ இந்த புதன் 11ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் லக்னம்னா 1, 7ஆம் வீடு இதுதான் மிதுனம் அப்படின்னா 11ஆம் வீடு எதுவாக வரும்? துலாம் இங்கே வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த புதன் வந்து 11ஆம் பாவத்தில் அமரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் வந்து அதிகமாக இருக்கும். லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. பார்ட்டி மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா துலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம். இந்த இடத்துல வந்து புதனோட எனர்ஜி வரும். அதாவது புதன் வந்து பாவாத்பாவம் கான்செப்டில் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5 வீடுகள், அதாவது மிதுனத்துலேருந்து 5 வீடுகள் வந்து தள்ளி அமர்ந்திருக்கிறதுனால நல்லா ஒரு பூர்வ புண்ணியம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்டு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 5 வீடுகள், 7 கூடியவன் 5 வீடுகள் வந்து தள்ளி அமர்ந்திருக்காரு. ஸோ இது வந்து எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட். அண்டு ஈவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாபங்களும் இவங்களோட ஆசைகளும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நிறைய ஆரம்பிக்கும். அண்டு லாபம், பிகாஸ்
5 பிளேசஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 5 அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் கிடையாது, குழந்தைகள் ஸ்தானமும் 5ஆம் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஈவன் நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 7 கூடியவன் 11ஆம் இடத்துல போய் அமர்றதுனால க்ரியேட்டிவ் செக்டாரு இல்லைனா பப்ளிக் டொமைன் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்து அவங்க வந்து உங்களுக்கு அமையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் போய் அமர்ந்தா என்ன, நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மக்களே, உங்களுக்கு கொஞ்சம் இது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம எப்படி எடுக்கிறோன்னா 7 கூடியவன் 11ஆம் வீட்டில் அமரும்போது அது எந்த மாதிரி எனர்ஜியில் இருக்குது, அந்த ராசி எதை மையப்பட்டது அப்படின்ற 2 விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கான்செப்டை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ 7 அப்படின்றது உங்களுக்கு தெரியும், திருமணம், மேரேஜ், ரிலேஷன்ஷிப். 12ஆம் பாவம்னா என்ன? 12ஆம் பாவம் அப்படின்றது மோக்ஷஸ்தானம், சரிங்களா. ஸோ மோக்ஷ திரிகோணம், அது வந்து ஹவுஸ் ஆஃப் என்லைட்மெண்ட். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தில் தான் பொதுவாகவே வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு ராசி. ஸோ இந்த ராசி வந்து மையப்படுத்தி நம்ம பார்த்தோம். அதோட உட்கர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு சைனாக இருக்குது, ராசியாக இருக்குது. ரொம்ப டிவோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப காமான ஒரு ராசி வந்து இந்த 12ஆம் பாவம். ஏன்னா மீனம், காலபுருஷனுக்கு மீனம் தானே 12ஆம் ராசி. அங்கே தானே உங்களுக்கு சுக்கிரனே உச்சம் அடைகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து காதல், காம, மோட்சம் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் 7ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல போயிட்டு அமரும் போது கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு லைஃப் பார்ட்னரே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அமைவாங்க. எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணுங்க. என்னதான் வந்து 7 கூடியவன் 12ல் போய் மறைஞ்சாலும், ஏன்னா அவர் 6 வீடுகள் தள்ளி போகிறார். இப்போது மேஷ லக்னமாக நீங்கள் இருக்கீங்க, உங்களோட 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்காருன்னா எத்தனை வீடுகள்? 1 2 3 4 5 6. ஸோ 6 வீடுகள் தள்ளி போய் அவர் அமர்றதுனால குட் பிளேஸ்மெண்ட். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் இங்கேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, என்னங்க ஃபாரின் போக முடியுமா, என்னால் இருக்க முடியுமா, நாங்கள் போய் அங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல. இந்த காம்பினேஷனில் இருக்கவங்க ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக ஃபாரினில் செட்டில் ஆக முடியும், தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா. ஏன் அப்படின்னா 7 அப்படின்றது உங்களோட மேரேஜ் லைஃபு, 12ஆம் வீடு அப்படின்றது ஐசோலேஷன், செப்பரேஷன் அண்ட் ஃபாரின் ட்ராவல், தனிமைப்படுத்தப்படுறது, பயணம் மேற்கொள்றது. ஆல்ரெடி 7ஆம் வீடுன்றது பயணம் தான், அதாவது தொலைதூர பயணம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இது வந்து ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆகும் 12ஆம் வீடு. ஸோ 7 12ஓட எனர்ஜி வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்டு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இது நடக்கும். அண்டு மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான, முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவான, எமோஷ்னலான, ஸ்பிரிச்சுவலான ஒரு பார்ட்னர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அண்டு போத் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸுக்குமே வந்து இது ஒரு எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் ரொம்ப உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, புரியுதுங்களா. அண்ட் ஆல்சோ குருவோட பலம் ரொம்ப முக்கியங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபாரின் செட்டில்மெண்ட்டு அப்படின்னா இப்போ இந்த 7 கூடியவன், அதாவது லக்னத்துலேருந்து 7 கூடியவன் தான் நம்ம திருமண வீடுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த 7ஆம் அதிபதி மீனத்தில் போய் இருந்தால் இந்த இடத்துல சுக்கிரன் உச்சம், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போது சுக்கிரன் ஆல்ரெடி இங்கே உச்சம் அடைகிறாரு. அண்டு இந்த வீட்டோட அதிபதி யார்? குரு. ஸோ அவருமே உங்களுக்கு ஜாதகத்தில் பலமாக இருக்காரா இல்லையா, எஸ் ஆர் நோ, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணுங்க. அப்படி இருந்துடுச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் ஓகே. ஸோ இதுதான் மக்களே, 7ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டாச்சு, 7ஆம் அதிபதி எந்தெந்த பாவத்தில் இருந்தால் என்னென்ன பலன் செய்வார் போட்டிருக்கேன். 1ல் இருந்து நான் இப்போ 12 பாவம் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதோட பாகங்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் போகுது. ஸோ பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பாருங்கள். புரியலைன்னா திரும்பி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், புரியுதுங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க.